Welcome to 31 Days of AI in Cyber Security, Day 14. AI in Security Operations. Security Operations Center, SOC அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வரும். இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனி ஆகட்டும் SOC அப்படிங்கிறவங்க வச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த ஆப்ரேஷன் சென்டர் தான் த்ரெட் ஹண்டிங் டீம் இருக்கும், டார்க் வெப் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் இருக்கும், த்ரெட் இன்டெலிஜென்ஸ் டீம்ஸ் இருக்கும், இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கும், பேட்ச் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கும், லாக் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்படி பலவிதமான டீம்ஸ் தான் SOC ஆப்ரேஷன்ஸ்குள்ள இருப்பாங்க. அண்ட் இங்கே நீங்கள் வந்து AI எப்படி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிங் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், correlating large amounts of security data, predicting future attack vectors, identifying false positive in threat detection, AI driven threat prioritization. இன்னைக்கு நீங்கள் வந்து SIM சொல்யூஷன்ஸை நீங்கள் SOCல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லாக்ஸ் வரும். இந்த லாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், AI கிட்ட கொடுத்துடலாம். இந்த லாக்ஸ் எல்லாம் எனக்கு வருது, இதை வச்சு நீ என்ன பண்ண, ப்ரிடிக்டிவ் செக் பண்ணு, அட்டாக் வெக்டரை செக் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸை கூட நான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி எனக்கு ட்ரூ மட்டும் கொடுனா அவங்களுக்கு மட்டும் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டிப்பாக சொல்யூஷன் எழுதலாம் AI மூலமாக. இப்படி தான் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் பலவிதமான கேஸ் ஸ்டடிஸ்க்கு நம்ம இந்த AI கொண்டு வந்து அது மூலமாக நம்மளுடைய சிஸ்டமையும் ஆர்கனைசேஷனையும் கொஞ்சம் சேவ் செய்கிறோம் நம்ம வைக்கலாம்.